கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் 3:19. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமேன். இன்றைய தியான வசனம், இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனதற்கு அவர்களுடைய அவிசுவாசமே காரணம் என்று மிக திட்டவட்டமாக கூறுகிறது. மோசேயின் காலத்தில் எகிப்திலிருந்து விடுபட்டு வனாந்திரத்தில் சென்ற இஸ்ரவேலர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அடைய வாக்களித்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்து அவ்விசுவாசத்தால் இருக்கும்போது அந்த தேசத்துக்குள் செல்வதற்கான ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். இதற்கு 3 முக்கிய காரணங்களை வேதத்திலிருந்து அறிகிறோம். அது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதல் முக்கிய காரணம் அவிசுவாசம். இஸ்ரவேல் மக்கள் தேவனின் வாக்குத்தத்தங்களையும் செய்கைகளையும் முழுமையாக நம்பவில்லை. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்று கூறுவதை என்னாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. 2வது, வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாத நிலை, அதாவது ஆவிக்குரிய வழியை கடைப்பிடிக்காமல் நின்று கொள்வது என்று பொருள் கொள்ளலாம். தேவனின் ஆவிக்குரிய வழிகாட்டுதல்களை இஸ்ரவேல் ஜனங்கள் நிராகரித்தனர். தேவனின் வாக்கியங்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தும் அவர்கள் தேவனை நிராகரித்தனர். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்று கேட்பதை என்னாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3வது, தீய பரிசோதனை. தேவனை மீண்டும் மீண்டும் சோதித்தனர். அவர்களது மனதில் சுயநலமும் குற்றச்சாட்டும் இருந்தது. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்பொழுதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்று ஆண்டவர் சொல்வதை இந்த அதிகாரத்தில், அதாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். இன்றைய தியான வசனத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்கிற மிக பெரிய உண்மை விசுவாசம் அற்றவர்களுக்கான நுகர்வு. தேவன் அவர்களின் அவிசுவாசத்தால் அவர்களது ஆசீர்வாதங்களை நிறுத்தினார். இஸ்ரவேலில் முதல் தலைமுறை வனாந்தரத்தில் மரணம் அடைந்தனர். இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனின் வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் என்பது. தேவனின் சத்தியங்களை வெறுமனே கேட்பதை விட நம்பிக்கையுடன் நடந்து அவை நம்மை வழி நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா?
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. நம்மிடம் உள்ள நம்பிக்கையை திடப்படுத்தும் பணி எப்பொழுதும் முக்கியமானது. இன்றே தேவனை நம்புங்கள். நாமும் நம் வாழ்வில் சீர்குலைவாத பாதைகளில் இருந்து விலகி நடக்க வேண்டும். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்கு தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருப்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். நீங்கள் இன்றைய தியான வசனத்தின் எச்சரிக்கையை உணர்ந்து வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியுடன் வாழ்கிறீர்களா? இதுதான் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் கேள்வி. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம இப்போ எதையுமே சொல்லி சமாளிக்கும். எனக்கு சுவிசேஷமே தெரியாது, எனக்கு ஆண்டவரே தெரியாது, எனக்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், என்னை பாதுகாக்கத்தான் அவர் தம்முடைய சரீரத்தையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தையே எனக்காக சிந்தி என் பாவத்தை கழுவி என்னை ரட்சித்தார் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு யாராவது இப்போ சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்படி அவ்வளவு விஷயத்தை தெரிந்தும் நாம் அவரை விசுவாசியாதவர்களாய், அவர் மேல் அன்பு செலுத்தாதவர்களாய் நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி அவருடைய இளைப்பாறுதலில் நம்மால் பிரவேசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. தேவன் எவ்வளோ அழகா இன்றைய தியான வசனம் மூலம் நமக்கு எவ்வளோ தெளிவான கருத்தை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார் பாருங்க. அதாவது இன்றைய தியான வசனம் நாம் தேவனை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது. அவிசுவாசம் நம்மை தேவனுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களில் நுழைய விடாது என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு நமக்கு புரிய வச்சிருக்கிறார். புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? நம் எந்த அளவுக்கு விசுவாசமாக அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை நம்முடைய சொந்தமாக அதுக்கு அந்த வாக்கு தத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொள்கிறோமோ அப்பத்தான் அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். இதை மனதில் தயவு செய்து நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்போ விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் பாதம் அமர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் சரி, அப்படியே உபவாசத்தோடு ஜெபிச்சாலும் விசுவாசம் இல்லை அப்படிங்கிற அந்த பட்சத்தில் எதுவுமே நமக்கு நடக்காது அப்படிங்கிறத தயவு செய்து தெளிவான ஞாபக சக்தியோடு அதை வச்சுக்கோங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற சத்தியத்தை மறந்து விடாமல் அனுதினமும் தேவ சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவர் நமக்கு அளித்திருக்கும் வாக்கு தத்தங்கள் நம் வாழ்வில் நிறைவேற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவருடைய சமூகத்தில் பொறுமையோடே காத்திருப்போம். அவரே நமக்கு புது பலன் அளித்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து மேலெழும்பி பறக்க கிருபை செய்வாராக.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.